ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இப்போது இந்த தேதி உன் கண்களில் பட்டுச்சுனாலே கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஆமேன் செல்லமே. உனக்கான நல்ல நேரம் வரும். அப்போது உனக்கு உரிய அனைத்தையும் மிக சிறப்பாக நான் செஞ்சு ஜெயிக்க வைக்கிறேன்னு சொன்னேன் அல்லவா? அதன்படிதான் இப்போது உன் வாழ்க்கையில் அந்த அதிசயத்தை நடத்தி கொடுத்து நீயே எனக்கு நன்றி சொல்லும்படி உனக்கான நல்ல வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கேன். எல்லா சோதனைகளையும் கடந்து நீ வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்வதற்கு இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன். உன் கர்மங்களை அழித்து காணாமல் போகச் செய்து உன் வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களையும் இந்த சாயப்பா தருவேன்னு நம்பு. உன் வாழ்க்கை எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்திலிருந்து உன்னால் மேலே வர முடியும். இன்னும் எதுவும் காலதாமதமாகலை. இப்போதைக்கு உனக்கு எதிராக நடக்கும் விஷயங்களை நினச்சி பயப்பட வேண்டாம். நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையை மாற்றி காட்டுறேன். நீ எப்போதும் நேர்மறை எண்ணங்களை கைவிடாமல் தொடர்ந்து முயற்சி செஞ்சால் மட்டும் போதும். அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நல்ல முறையில் முன்னேற்றம் வரும். நிச்சயமாக நீ உயர்ந்து நிற்பாய் என் செல்லமே. என்னை நம்பி வந்த உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ என் மேலே நம்பிக்கை வச்சினா உன் வாழ்க்கையில் எல்லா வகையிலும் சந்தோஷம் வந்து சேரும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ எதற்காகவும் சோர்ந்து போவதோ கவலைப்படுவதோ வேண்டாம். உன் சந்தோஷம் நிலையானதாக இருப்பதற்கு இந்த சாயப்பா ஒரு நல்ல வழியை காட்ட போகிறேன். இப்போது உன் வாழ்க்கை துன்பம் நிறைஞ்சதாக இருந்தாலும் இதை தாண்டி உனக்கான இன்பமயமான வெளிச்சமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைச்சு தர்றேன். இனி அடுத்தடுத்து உனக்கு நல்லதே நடக்கும்படியும் உன்னை உயர்ந்த நிலைக்கு வாழ வைக்கும்படியும் இந்த சாயப்பா செய்ய போகிறேன். இனி எல்லா நாளும் உனக்கு நல்ல நாளாக இருக்க போகுது என் செல்லமே. நான் சொன்ன இந்த தேதியிலிருந்தே உன் தலையெழுத்து மாறி உனக்கான முன்னேற்றம் வந்து சேரும். ஒரே ஒரு முறை அடுத்தவங்க சொன்னதையோ அடுத்தவங்களையோ நம்பி ஏமாந்தினா அதை அறியாமை அப்பாவித்தனம்னு சொல்லலாம். ஆனால் மறுபடியும் மறுபடியும் அடுத்தவங்களை நம்பி ஏமாந்துக்கிட்டே இருந்தீனா அது மிகப்பெரிய தவறாக மாறிவிடும் அல்லவா? பலமுறை ஒருத்தரை நம்பி நம்பி ஏமாந்து போகிறது உன்னுடைய முட்டாள்தனமாக கூட மாறிவிடும். அதனாலையாவது இனிமேலாவது யாரையும் அளவோட நம்பி அளவோட பழகி உன் வாழ்க்கையை கொஞ்சம் கவனத்தோட சிந்திச்சு செய்யப்பட கற்றுக்கோ. இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்குள்ளும் ஏதாவது ஒரு குறையும் கெட்ட விஷயமும் இருக்கும். 100க்கு 100% எல்லாரும் நல்லவங்களாக இருக்க மாட்டாங்கன்றத நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணுமே செல்லவே. நீ எல்லாரையும் முழுசாக நம்பினா எல்லார் மீதும் முழுசாக நம்பிக்கை வச்சினா அது ஏதாவது ஒரு வகையில் உனக்கு ஏமாற்றத்தை கொடுத்துடும். அதனால தான் யாரையும் முழுசாக நம்பி ஏமாந்து போகாதன்னு சொல்கிறேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அவங்களுடைய சூழ்நிலை வெவ்வேறு விதமாக இருக்கும்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு அந்த அனுபவங்களை வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேற முயற்சி செய். நான் எப்போதும் உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும்படியும் உனக்கு துணையாக பாதுகாப்பாக இருக்கும்படியும் செயல்பட்டு கொண்டே தான் இருக்கிறேன். இப்போது நான் சொன்ன இந்த தேதியிலிருந்து உன் வாழ்க்கை நிச்சயம் இனிமையாக மாறும்படி நான் செய்கிறேன் செல்லமே. நீ என்னென்ன செய்கிறியோ எதை எப்படி நடக்கணும்னு ஆசைப்படுறியோ அதே போல் நான் உனக்கு சிறப்பாக நடத்தி தர்றேன். உன் மனசில் எப்போதும் சந்தோஷமும் கும்மாளமாக மகிழ்ச்சியாக மன நிம்மதியோட நம்பிக்கையோட நல்லபடியாக நீ வாழ்க்கையை வாழணும்னு இந்த சாயப்பா ஆசைப்படுறேன். அதற்கேற்ற உடல் சக்தியை நான் கொடுக்குறேன். ஆனால் நீ தான் உன் மனசை உற்சாகமாக வச்சுக்கணுமே செல்லமே. உன் முயற்சிகள் வெற்றி அடையும்படி நானே உனக்கு துணையாக வழிகாட்டியாக இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. இனி எல்லாவற்றையும் சரியான வழியில் நடத்தி உனக்கு இனிமையான மகிழ்ச்சியான அழகான வாழ்க்கையை நான் அமைச்சு தருவேன். நீ அமைதியோடும் பொறுமையோடும் வெற்றியை பெற தயாராகு. நீ விரும்புறது போல எல்லா விஷயங்களும் உடனே கிடைக்கலையேன்னு கவலைப்படாத. எல்லாமே நடப்பதற்கு உரிய நேரம் வரணும். அந்த நேரம் வரும்போது நீ செஞ்ச உழைப்பும் உன் பிரார்த்தனையும் நிச்சயம் அதற்குரிய பலனை கொடுக்கும். சரியான நேரத்தில் உனக்கான வெற்றி கதவுகளை நான் திறந்து வைப்பேன்னு சொன்னது போல தான் நான் சொன்ன இந்த தேதியில் உனக்கான நல்லதை செய்ய வந்திருக்கேன். என் அருளால் உன் பாதை தெளிவாகும். உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த அனைத்தையும் சரியான முறையில் சிறப்பாக உன் கைகளில் ஒப்படைச்சிடுறேன் செல்லமே. நீ விரும்பும் அனைத்தும் உன்னை வந்து சேரும்படியும் மங்களங்கள் பெருகும்படியும்
உன் வாழ்க்கை உயரும்படியும் இந்த சாயப்பா செய்ய போறேன். நீ போகும் பாதையில நானே உனக்கு வெளிச்சமாக நின்று வழிகாட்ட போறேன். இனி எப்போதும் நீ மன அமைதியோட மகிழ்ச்சியோட சந்தோஷமாய் வாழும்படி இந்த சாயப்பா செய்கிறேன். நீ என்கிட்ட வந்து எதையும் கேட்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை. நீ கேட்காமலேயே உன் மனசை புரிஞ்சுக்கிட்டு உனக்கான அனைத்தையும் மனநிறைவு கொள்ளும் விதத்தில் உன் கைகளில் ஒப்படைப்பேன். நீ யார்கிட்டையும் போய் எதையும் கேட்டு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ என் பேரை நினச்சாலே, ஓம் சாய்ராம்னு என் நாமத்தை சொன்னாலே நான் உனக்காக உன் பக்கத்தில் வந்து நின்றுடுவேன். என் முகத்தை கண்களில் வைத்து வாழ்ந்தினா, அதாவது எப்போதும் என்னுடைய உருவத்தை மனசில் நினச்சிக்கிட்டு நீ வாழும்போது உன் வாழ்க்கை ரொம்ப அமைதியாக அழகான மலர் போல மாறும் என் செல்லமே. நீ வாடி போய் சோர்ந்து போய் நின்னாலும் நான் உனக்கான வசந்த காலத்தை வரவழைப்பேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு துணையாக இருந்து பாதுகாத்து உனக்கான நல்லதை நான் செஞ்சு தரப்போகிறேன். என் அன்பும் அருளும் உன்னை சுற்றி சுற்றி வருகிறது என்பதை புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையில் இருக்க இருளையும் துன்பத்தையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுக்குறேன். உன் மனக்கவலைகள் அனைத்தையும் காணாமல் போக செய்து உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன். உன் பொருளாதார பிரச்சனைகள் அனைத்தும் இனி படிப்படியாக குறைய தொடங்கும். உன் மனசை எளிதாக இலகுவாக மாற்றி உனக்கான ஆற்றலையும் வலிமையையும் நான் கொடுக்க போகிறேன். இந்த சாயப்பாவின் அருள் எப்போதும் உன் கூடவே தான் இருக்கும் என் செல்லமே. நம்பிக்கையோடு இருந்தீனா கண்டிப்பாக உனக்கு நல்லதே நடக்கும். இப்போது நடந்ததையெல்லாம் விட்டுடு. இனி வரப்போகிற வாழ்க்கை உன் வாழ்க்கையில் ஒரு புது அதிர்ஷ்டத்தை தருங்கிறத புரிஞ்சுக்கோ. உன் கண்ணீரை பார்த்து நான் மனம் கலங்கி போயிருக்கேன். நீ ஒரு நிமிஷம் கூட இனி பயப்பட வேண்டாம். கண்டிப்பாக உன் வாழ்க்கையை மாற்றி உனக்கான நல்லதை நான் செஞ்சு தருவேன். இனி வரக்கூடிய நாட்கள் ஒவ்வொன்றும் உனக்கான நாளாக, வெற்றிக்கான நாளாக இருக்கும்படி இப்போதே உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். நீ எப்போதும் அமைதியாக நிம்மதியாக வாழும்படி மன மகிழ்ச்சியும் மன நிறைவும் உனக்கு கிடைக்கும்படி இந்த சாயப்பா செய்கிறேன். நீ எனக்கு நன்றி சொல்லும் நாள் வரும்னு நான் ஏற்கனவே உன்னிடம் சொன்னேன் அல்லவா? அதே போல தான் இப்போது நீ எனக்கு நன்றி சொல்லக்கூடிய வகையில் தான் உனக்கான எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக முடிச்சு தரப்போகிறேன். நான் உன் வாழ்க்கையில் செஞ்ச அதிசயங்கள் அனைத்தையும் நீ புரிஞ்சுக்கிறதுக்கான காலம் வந்துருச்சு என் செல்லமே. இன்பம் துன்பம்னு உன் மனசு தான் ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு மாதிரி உனக்கு பிரித்து காட்டுது. வாழ்க்கை எந்த வகையில் போனாலும் நீ இன்பத்தை பெற்றுக்கொண்டு துன்பத்தை ஒதுக்கி வைத்து கொண்டு பிரார்த்தனைகளோட வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. உன் மனதை முழுவதுமாக புரிந்து கொண்ட இந்த சாயப்பா உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதையும் நடத்தி கொடுக்குறேன். உன்னால் எதையும் செய்ய முடியாதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்க வார்த்தைகளை நீ நம்பி கவலை கொள்ளாதே. அதை தாண்டி என் வாழ்க்கையை நான் வெற்றிகரமாக வாழ்வேன்னு நிரூபித்து காட்டு. இனி எந்த தடையும் உன்னை தடுக்க முடியாது. மற்றவங்க 1000 சொன்னாலும் அதை தாண்டி உனக்கான அழகான வாழ்க்கையை உன் கைகளில் நான் ஒப்படைக்கிறேன். நீ மன வலிமையோடு இருந்தாலே உன் வாழ்க்கை அழகாக மாறிடும். உன் உள்ளத்தின் குரலை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த சாயப்பா உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையை அழகாக்கி தருவேன் என் செல்லமே. என்ன நடந்தாலும் உனக்கு நல்லதுக்கு தான் நடக்குதுன்றதை மட்டும் நீ புரிஞ்சுக்கோ. நீ பட்ட வேதனைகளும் கவலைகளும் கஷ்டங்களும் நான் அறிவேன். பொறுமையாக இருந்தீனா உனக்கான அனைத்தையும் சிறப்பாக சரியாக அழகான விஷயமாக நடத்தி முடிப்பேன்.